Praise the Lord, dear brothers and sisters. I welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. So, இன்னைக்கு நம்ம KYG Know Your God சீரீஸில் பார்க்க போகிற டாபிக் ஹீலர். அதாவது கர்த்தர் சுகத்தை தருகின்றவர்ன்றதை குறித்து தான் நான் இப்போ வந்து பேசுகிறதா இருக்கேன். இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ரொம்ப தெரிஞ்சவரை வந்து நான் வந்து பார்த்தேன். அவர் வந்துட்டு வயிற்றை பிடிச்சிட்டு எங்கிட்ட ஜெபம் பண்ண வந்தார். அப்போ வரும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னாச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு உயிர் போகிற அளவுக்கு வந்து வயிறு வலிக்குதுங்க, எப்படியாச்சும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னார். நானுமே வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி அவருக்காக நான் நல்லா ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணி சொன்னேன், கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். அவர் உடனே என்ன சொன்னார்னா வந்துட்டு, ஓகே பிரதர் ஜெபம் பண்ணிங்க ஃபைன், ஆண்டவருக்கு மறக்காமல் நன்றி செலுத்திடுங்கன்னாரு. எதுக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், ஆமாம் பிரதர், இந்த வியாதியின் மூலமாக வந்து கர்த்தர் என்ன விசுவாசத்துடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறாரு, இதன் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு வச்சிருக்கிறாரு, என்னை உடச்சி சரி பண்ண போகிறாரு, புடமிடுதல் அப்படின்றது இதுதான் பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ரொம்ப பெரிய ஷாக்குள்ளே வந்து ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், பிரதர் நீங்கள் நேற்று என்ன சாப்பிட்டீங்க பிரதர் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், பிரதர் நான் வந்துட்டு வான்கோழி பிரியாணி சாப்பிட்டேன், 4 வாத்து முட்டை சாப்பிட்டேன், சரிக்கலன்னு சொல்லிட்டு 4 கோலி சோடா வாங்கி குடித்தேன் பிரதர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பிரதர் அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் நன்றி செலுத்தியே தான் ஆகணும், ஏன்னா இப்படி தின்றவங்க வந்து பாதி பேர் மேலே போய் சேர்ந்துடுறாங்க, நீங்கள் உயிரோடு இருக்கீங்க பாருங்கள், அதுக்காகவே கருத்துக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டு நான் பெரிய டென்ஷனுக்கு வந்து ஆளாயிட்டேன். இன்றைக்கி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க வந்துட்டு தப்பான ஒரு இன்டென்ஷன்லேயே வந்து வாழ்கிறாங்க. இது காரணம் என்னன்னா, கர்த்தர் மீது ஒரு சரியான புரிதல் கிடையவே கிடையாது. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் வந்து வியாதியை கொடுக்குறாரு, வியாதி அவர் அனுமதிக்கிறாரு, அதன் மூலமாக வந்து விசுவாசத்தில் வந்து என்னை உயர்த்துவார், இப்படிலாம் வந்து தப்பான ஒரு புரிதலோடவே வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் கர்த்தர் உண்மையிலேயே அப்படிப்பட்டவரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இதை குறித்து ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தெளிவாக வந்து போடப்பட்டிருக்கு. அண்ட் பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் வி ஆர் ஹீல்டுன்னு போடப்பட்டிருக்கு. அதாவது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம்ன்றது தான் அதுக்கான அர்த்தமாக வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி கர்த்தரே வந்து சுகத்தை கொடுக்குறாருன்னா அவரே ஏன் வந்து நம்மளுக்கு வியாதியை வந்து கொடுக்க போகிறாருன்றது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு இந்த ஆள் மாதிரி கண்டதை சாப்பிட்டு இல்லை ஏதாவது தவறான காரியங்களை பண்ணிவிட்டு இந்த வியாதிகள் வருது. இன்னும் சில பேருக்கு நல்லா இருந்தாலுமே இந்த வியாதிகள் வருது. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are living in a fallen world. வீழ்த்தப்பட்ட ஒரு உலகத்தில் வாழும்போது சாத்தானுடைய கையுமே கூட இந்த உலகத்தின் மீது இருக்குது. ஸோ அவன் அனுமதிச்ச இந்த வியாதிகள், நோய் நொடிகள் இதெல்லாமே சில நேரங்களில் நம்மளை தொட தான் செய்யுது. அப்படிப்பட்ட நேரத்துலையுமே கூட இப்படிப்பட்ட வசனங்களை வச்சு நம்ம கிளைம் பண்ணும்போது நம்மளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்குறாரு, கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தர் வந்து இல்லை மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் அவருடைய ஊழியங்கள்லேயே வந்து சிறந்த ஊழியம்ன்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுகமளிக்கும் ஊழியம் தான். எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்தாரு, மரித்தவங்களை உயிர்த்தெழ வச்சாருன்றதுலாம் நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ அப்படி சுகத்தை கொடுத்த ஒரு தேவன் கண்டிப்பாக வந்துட்டு உங்களை வந்துட்டு வியாதியை கொடுத்து வீழ்த்திடுவாரா? கண்டிப்பாக செய்யவே வந்து மாட்டார். ஸோ இன்றைக்கி உங்கள் உடம்புல சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, கர்த்தரை நம்பி வந்து போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு. காட் பிளஸ் யூ ஆல்.